ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபூதி பூசிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ஒன்றுமே பண்ண முடியாது பிரான். அலப்பற சாட்டி பிரான் விபூதி பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அம்மா இப்போ வந்து அம்மா பூசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து எங்கள் அக்கா பூசிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அண்ணன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரா அப்படியே ப்ரா அப்புறம் சாட்டிங் விழான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றுமே பண்ண முடியாது. விமான நிலையம் வந்தாச்சு. ஆனில் தாண்டா இருக்கு புறப்பாடு. சைடை பேர எல்லாம் தோரணமாக ஓட்டிட்டு இருக்காங்க. வீடு பாரு நம்ம அந்த வழியில போய் போகணுமா இல்லை மேலே போகணுமான்னு தெரியல. அதுக்குதான் தெரியாம நீ பாட்டுக்கு வந்துட்ட. அது டிபார்ச்சர் எதுக்கு தெரியலவா. போவோம் மேம்பாலத்துல ஏறி போவோம். மேலே வந்து இப்படி இப்படி இந்த இடத்த காட்டு. கோயிலுக்கு போரு முன்னாடி ஒரு சிலை மாதிரி கட்டியிருக்காங்க. எல்லாம் கார் பார்க்கிங்கு. வருகைக்கு இங்கிட்டு போகணும். இது வந்து விவிஐபியா நம்ம போகிறது. ஏன்னா காரில் என்ன போகிறாங்க. உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய மேம்பாலம் கட்டிட்டு இருக்காங்க. மேலே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பயங்கரமாக இருக்குறான். திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம். ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் ஃபுல்லாக கார் பார்க்கிங். நீ லொக்கேஷனை காட்டுறியா? இந்த சைடு இப்படி திரும்பி இந்த சைடு பாரு புறப்பாடு. இங்கே வேறு போர்டை போட்டுருக்காங்க வேறு. திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம். நம்ம காரெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே. இறக்கி விடு. இங்கிட்டே இறக்கி விடணுமால. சரி, அங்கிட்டே இறங்கிறேன். திருச்சிராப்பள்ளி புறப்பாடு. ஓகே, இங்கிட்டே இறக்கி விடு. நாம கட்டியிருக்கான் பாருப்பா. பிரம்மாண்டமாக கட்டியிருக்கான்பா. நுழைவாயில் D1, இது D2, அது D3. இந்த அங்கிட்ட ஸ்நாக்ஸு டீ எல்லாம் இருக்குது. வாங்க ஆளுக்கு ஒரு காப்பி குடிப்போம். வண்டியை எங்கிட்ட ஓரமாக நிப்பாட்டலாமா? அக்கா எங்கிட்ட நிப்பாட்டலாமா வண்டியை? அப்படியே பார்க்கிங்கில் தான் நிப்பாட்டணும். சரி. இந்த என்கிட்ட செக்கிங். அது வந்து என்ட்ரி நுழைவு அங்கே என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே யாரும் இல்லை. அப்போ அங்கே தான் போகணும். D3க்கு தான் போகணும். சரி, டிக்கெட்டை காமிச்சிட்டு நான் உள்ளே போகிறேன். நேரம் ஆகிடுச்சு. ஓகே, போய்ட்டு வரட்டா? அப்படியே ஒரு ரீல்ஸை போகணும். ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின் அழகு ஷாட்டிங். திருச்சியே நம்மோதே. கொண்டா பேக்கை கொண்டாங்க. என்னடா வண்டி சாவி இதை எப்படி புரியல. வெயிட்டாக இருக்குது. அதான் கையில் எடுத்துக்குவோம். இல்லை சரி கொடு. கோட்டை பற்றி அண்ணனுக்கு கோட்டு குளிரும்ல. வண்டியாக போட்டுருக்கேன். அப்பாடா. இந்த ஏன் இப்படி ஏற்றிட்டு இருக்காங்க? தாமரை அருகில் நின்றது நான் பாடும் பாடலை. இது என்னடி சல்லுனுக்கு போகுது? இதை ஒழுங்கா மாட்டலையோ? இது டைட்டாக பிடிக்கல. அதான் சல்லுன்னு போயிட்டுருக்கு. பேக் என்னதான் பேக்கை பண்ணுறாங்களா? சரி, ஓகே மக்களே, பிடிங்க. பிடி. இதே வெயிட்டாக இருக்குது. 20 கிலோக்கு கூட இருக்குமா என்னன்னு தெரியல. சரி, இந்த இது நல்லா டைட்டாக மாட்டிருக்கேன். இது சொல்லு இதை யார் மாட்டினாங்க? எக்காரணத்தை பண்ணிட்டோம். இந்த ஒரு பொருளை இந்த இதை எடுத்து சொன்னாங்க. 2015 எடுத்து 25 எக்ஸ்பைரி ஆகி திரும்ப 25 எடுத்து அடுத்து 35 வரைக்கும் இருக்குது. இந்த பொருளை திரும்ப எடுத்தால் தொட்டுக்கிட்டே இருக்கணும் போல. இங்கிட்டு 20 கிலோ வெயிட் இழுக்குது, இங்கிட்டு 15 கிலோ வெயிட் இழுக்குது. ஒன்றுமே வரவிடையா ஆகுறான். அப்புறம் ஸ்டார்டிங் போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு. ஓகே. ரொம்ப வெயிட் இருக்குது. ஓகே மக்களே, பாய் பாய். அண்ணன் வந்து இப்போ வந்து மால்டீவ்ஸ் போகிறேன். போயிட்டு உங்களை திரும்ப மறுபடியும் முதலேருந்து ரொம்ப பெருமையாக இருக்குன்னு ஆரம்பிச்சிடும். மால்டீவ்ஸ் தான். சரி தலை. ஓகே, நம்ம இண்டிகோ நண்பரை பார்த்ததுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, நான் உள்ளே போகிறேன். நீங்கள் வண்டி அங்கே நிறுத்தக்கூடாதான். நீங்கள் கிளம்புங்கள. இல்லைனா அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு போவோமா? ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம் வாங்க. சரி, உள்ளே போய்ட்டு நான் டீ குடிச்சுக்கிட்டா? ஓகே, பை மக்களே. கேட் 9A. நம்ம கேட் 9A வா? ஆமாம், நம்மளுக்கும் 9A தான் போட்டிருக்காங்க.
ஓகே, கேட் 9A எங்கே இருக்குது? கேட் 9A அந்த பக்கம் இருக்கா? ஓகே, ஏர்போர்ட் நல்லா குளு 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 குளுன்னு இருக்குப்பா. நல்லா பயங்கரமாக கொடூரமாக இருக்குது. ஆ ஏய், உள்ளுக்குள்ளே ஜல்லிக்கட்டு. இந்த ஒரு ஜல்லிக்கட்டு காளை யாரோடது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஜல்லிக்கட்டு காளை வா திருச்சி. வணக்கம் திருச்சி. கேட் 9AB மாடியில் ஏறி போகணுமா, மாடிப்படியில். லிஃப்ட்டில் ஏறணுமா. இங்கே வந்து சிற்ப கலைகள் கேட்டிருந்தீங்களாம்மா. பாருங்கள், இதெல்லாம் சிற்ப கலைகள். நம்மளுடைய தேர் திருவிழாவில் இருக்கும்ல, அது மாதிரி கலைகள். இது நம்ம இது வந்து நல்லா சிற்ப கலைகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. 9A லிஃப்ட்டில் மேலே போகணுமா. ஓகே, இங்கே திங்கிறதுக்கெல்லாம் தீனி பண்டெல்லாம் வச்சுருக்காங்க மிஸ்டர். சம்சாலாம் இருக்குது பிரான், ஒன்றுமே பண்ண முடியாது பிரான். கொஞ்ச நேரம் உட்காந்து சார்ஜ் எல்லாம் போட்டுக்கலாம் பிரான். வெயிட்டிங் எல்லாம் இருக்குது. கேட்டு 9. ஓகே, எத்தனை மணிக்கு டைமு? எத்தனை மணிக்கு என்னன்னு தெரியல. ஓகே ஐயா, ஒரு காஃபி கடை இங்கே குடிக்கலாமா? ஒரு காஃபி ஒன்று போடுங்க ஐயா. சரி. ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ஏர்போர்ட் திருச்சியில். ஸ்வீட் ஸ்நாக்ஸில் அண்ணன் இப்போ ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன் ப்ரா. ஓ, பயங்கரமாக இருக்கா? காஃபியில் என்னடா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை அண்ணன் என்ன கெட்டப்பா பாருங்க, நல்லா இருக்கேன். கண்ணாடி போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே அண்ணன் கண்ணாடி போட்டு வந்து அப்படியே வந்து நடந்து வந்து அந்த காஃபி எடுத்து குடிப்பேன். வா வந்துட்டு வீட்டில் எருமை பால் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன் நாய். ஏர்போர்ட்டில் ஒரு காஃபி. ஓகே பாய். ஓகே ஸ்குவாட். ஹலோ ஸ்குவாட், ஹலோ எம்ஜிஸ் பாய். ரொம்ப பெருமையாக இருக்கா. ஓகே, லாக் ஆகிடுச்சு. பண்ணை வளைச்சி எடுப்போம்மா. ஒன்றுமே பண்ண முடியாது. அல்ல பிரசாட்டிங். ஏர்போர்ட்டை பாருங்கள், அன்னைக்கு கெட்டப்போ பாருங்கள். ஐ எம் பாக். ஏய், நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக அழுத்து வரேன் பாருங்கள். அவ்வளோதான் முடியுமா? ஹே, அண்ணன் ஃபேண்ட்டு போட்டா மாஸ், அண்ணன் சட்டை போட்டா மாஸ், அண்ணன் மாஸ். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வக்கீல் வரி. நல்லா இருக்கா? நாளைக்கு ஊருக்கு வந்து எருமை மாட்டோட வீடியோ போடுறேன் ப்ரா. இதான் ப்ரா நீங்கள் எருமை மாடு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவேன். ஓகே, ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரா. ஓகே, லாக் ஆகிடுச்சு. நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட் வந்து இப்போ எத்தனை? நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட் வந்து உங்களுக்கு தெரியுதா? இருங்க காமிக்கிறேன். நம்மளோட ஃப்ளைட் நம்பர் 6E 7245 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இந்த 7245. அது வந்து இப்போ 6E 7245 இந்த இடத்துல இருக்குது பார்க்குறீங்களா? 7542 7:50க்கு நமக்கு ஃப்ளைட்டு. இப்போ வந்து பதிவு செய்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு. தமிழில் கூறப்பட்டவைக்கு மிக்க நன்றி. ஓகே, ரொம்ப பேரமையாக இருக்க. ஓகே பாய். அண்ணன் ஃப்ளைட்டில் போய்ட்டு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். செக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. வாங்க, காஃபியே குடிக்கலை, ஆறிக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது பிரான். அலப்புறனாலே நம்ம தான். ஓகே, சுற்றி எடுத்தாலும் ஒரே ஏர்போர்ட்டு தான். ஓகே, ஒன்றுமே பண்ண முடியாது பிரான். அலப்புற ஷார்ட்டிங் பிரான். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி திருச்சி ஏர்போர்ட்டில் புது ஏர்போர்ட் கட்டியிருக்காங்கள்ல, அங்கே நின்றுட்டுருக்கேன். கேட் 9 கீழே வந்து இன்னும் எங்களுக்கு வந்து ரெடி ஆகலை. அதுக்காக ஏப்ரல் 1
நம்மளோட யூடியூப் சேனல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏப்ரல் 1 நான் வந்து ஏமாந்துட்டேன். ஒரு காப்பிரைட் ஆகி ரொம்ப பெருமையாக இருக்குது. எம்எஸ்கே அப்படின்ற நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பேன் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமேட்டு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது விளாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூடியூப் சேனலில் வரும். அந்த சேனலில் வீடியோ போடுவோம். இன்னைக்கு வந்து ஏப்ரல் 12. யூடியூப் சேனல் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நான் இப்போ 12ஆம் தேதியில ஸ்க்ராட்ச் 1லேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இன்னைக்கு திருச்சியிலேருந்து பதிவு பண்ணுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. விளாக் அப்படின்ட்டு நம்ம சேனலில் 2 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அதில் தான் நான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். கீழே வந்து இது பத்தலை. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு கூலிங்கு எதுவுமே இல்லை. 7:50 தான் ஃப்ளைட்டு. அதனால் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மேலே இங்கே ஒரு கேட்டில் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, கீழே கூலிங்கே இல்லை. அதுக்காண்டி இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரு 7 மணியை போல் கீழே இறங்குவோம். மணி இப்போ 6 தான் ஆகுது. இது வந்து கேட்டு, மேலே உள்ள கேட்டு ஏ பி இது மட்டும் இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து காப்பி குடித்த இடத்துல மாடிக்கு வந்திருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையெல்லாம் தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து மொட்டை மாடியில் நிற்கிறோம். எங்கே நிற்கிறோம்? மொட்டை மாடி. அண்ணனுக்கு காஸ்டியூம் நல்லா இருக்காடா. ஒயிட் அண்ட் ஒயிட் எடுத்தேன்டா. ஒயிட் அண்ட் ஒயிட் எடுத்து நீயா நானாக்கு போட்டு போன கோட்டு. திருச்சி ஏர்போர்ட்டு பயலுகடா, புதிய ஏர்போர்ட்டு பயலுகடா. இன்னுமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு ஜல்லிக்கட்டுக்கு கூப்பிட்டாங்க, அண்ணனால் வர முடியல. அண்ணன் கோயிங் டு மால்டீவ்ஸ். திரும்ப ரொம்ப பெருமையாக இருக்க அழப்பற ஷார்ட்டிங் அப்படின்னு அண்ணன் வீடியோ போடுவேன். ஒன்றுமே பண்ண முடியாது பிரான். ஓகே பாய். ஓகே, நம்மளோட புது சேனலை ரொம்ப பெருமையாக இருக்குது விளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 லட்சம் சப்ஸ்கிரைபருங்க. சேனல் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகிடும்னு எனக்கு சொல்லிக்கிருந்தேன். நம்ம வணக்கமுங்க சீலாக்கா சொன்னிச்சு, அடுத்த இங்கே வீடியோ போடாதரா சேனல் ஸ்டாப் ஆகிடுவான்னு. அதெல்லாம் கேட்காம இப்போ சேனல் பேன் ஆகிடுச்சு. இதை நினச்சி நிறையா பேர் அண்ணனுக்கு ஆதரவு கொடுங்க பிராண்ட். ரொம்ப பெருமையாக இருக்குது. விளாக் அப்படின்னு போடுங்க. புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பாய். ஹலோ எவ்ரிபாடி. ஏர்போர்ட்டில் இந்த ஒரு வாட்டர் பாட்டிலோட விலை எவ்வளோ தெரியுமா? 70 ரூபா. ஓகே, நம்ம ஊரில் ஒரு 40 ரூபா தண்ணி கேனு ஒரு 20 லிட்டர் வாங்கிடலாமா நம்ம லோக்கலில்? வெளியில் பாருங்கள், இத்தினோண்டு வாட்டர் கேன். ஏர்போர்ட்டில் வந்தாலே எல்லாமே விலை கூட தான் மக்களே. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் இங்கே தான் இப்போ பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. நீ இல்லை வேணும்னா நீ வெளியிலே வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட விளம்பரங்கள் நிறையா இருக்குங்க. லலிதா ஜுவல்லரி தான் இதில் மாசு. லலிதா ஜுவல்லரி பெரிய குளம் மாசு, பெருசாக வச்சு கட்டை போட்டு பயங்கரமாக இருக்குது. அது பழைய ஏர்போர்ட்டு. இப்போ நான் வந்திருக்கிறது புது ஏர்போர்ட்டு. இங்கிட்ட ஏதோ ஃப்ளாட் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்களா, பெரிய கட்டடம் மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அந்த சைடு இருக்கிறது பழைய ஏர்போர்ட்டு. அது இப்போ நடைமுறையில் இருக்கா என்னான்னு தெரியல. பழைய ஏர்போர்ட்டு புது ஏர்போர்ட்டில் தான் அங்கிட்டு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி பாருங்க, நம்ம கொடி பறக்குதா, இந்தியா கொடி. இப்போ திருச்சி ஏர்போர்ட்டில் புது ஏர்போர்ட்டு. மேல் தளம் தான் நல்லா குழுக்குழுன்னு இருக்குது. கீழே தரைத்தளம் ரொம்ப வேகுதுன்னு மேலே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். லிஃப்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. பெருங்காலில் நடந்துட்டு இருந்தேன். அப்பா என்ன அது அப்படியே ஆடுது? இருங்க, நம்ம வீடியோ கேமரா எடுத்து இறங்கி வந்துட்டு இருக்கேன். அப்புறம் பாடுறீங்கன்னா பாருங்க, அப்படியே தன்னாப்பிலையா போகுது. அப்படியே நின்றா போதும். நம்ம அப்படியே கீழே கொண்டு போய் விட்டுருவோம். அப்படி மேலேருந்து அப்படி கீழே நம்மளை அப்படியே கொண்டுகிட்டு போயிட்டே இருக்கு. ஆஹா, மேலே அந்த கட்டை இருக்கு. கட்டையில் தட்டு போட்டு இடிச்சிச்சுன்னா அவ்வளோதே. அதுக்கு கீழே வந்தாச்சு.
ஓகே, நம்மளுக்கு செக்கிங் ஆன் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், அப்பே அத்தாடி அம்மே, இல்லை இறங்கிறதுக்கு. ஓகே, அது வழியாக வந்து இறங்கி வந்து உட்காண்டாச்சு. தண்ணியை குடிப்போம். அப்படி தாண்டா கோட் ஷூட் போடுவேன், கால் மேலே கால் போடுவேன், வைத்து எரிஞ்சா எரிஞ்சு சாவுடா. அதெல்லாம் சொல்ல முடியாது. சூப்பர் பிராண்ட். எல்லாருக்கும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்கிறத விட வாழ்க நலமுடன், நோய் நொடியே இல்லாமல் நல்லபடியாக இருங்க மக்களே. பட்டா ஓகே, பாய். ரொம்ப பெருமையா இருக்க. நான் இப்ப எங்க போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா, இண்டிகோ பிளைட்ல கோயிங் டு பெங்களூர் அண்ட் மால்டீவ்ஸ். ஓகே, வணக்கம் இண்டிகோ, வணக்கம் திருச்சி, வணக்கம் இந்தியா. ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, பாய் பாய் அண்ணன். திரும்ப மாலத்தீவுல போய் சந்திப்போம். ஐ எம் வெரி ஹாப்பி டு இந்தியா. தென் இண்டிகோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. உள்ள வந்தாச்சு. நம்மளோட சீட் நம்பர் எத்தனை அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட சீட் நம்பர் 11F. மேம் 11F இங்க இருக்கு. சீட் நம்பர் எங்க இருக்கு? 18 years. அக்கா, சீட் நம்பர் 11F. சீட் நம்பர் 11F. தெரியலே. ஓகே ஓகே ஓகே. இங்கே பேக் மேலே வச்சுக்கலாம்ல? ஓகே. நம்பர் இங்கே இருக்கா? நான் பார்க்கல. ஓகே, சீட் நம்பர் 11 இங்கே மேலே இருக்குங்க. நமக்கு ஜன்னல் சீட் தான் கிடைச்சிருக்கு. ஓ மை காட். ஜன்னல்லேருந்து இப்படி போகும்போது எட்டி பார்த்துட்டே போகலாம் வெளியில் என்ன நடக்குதுன்னு. அண்ணன் ஒரு ஆள் உட்காந்து இங்கே கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காப்புல கீழே பாருங்க. உங்களுக்கு அவர் தெரியுறாரா? ஓகே, இந்தியன் ஆயில். எல்லா ஆயிலெலாம் ஃபில் பண்ணியாச்சுங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம உள்ளே உட்காந்தாச்சுங்க. டிக்கெட்டை போட்டாச்சுங்க. பக்கெட்டுக்குள்ளே வச்சுக்குவோம்.
இந்த முன்னாடி இதெல்லாம் இந்த டிவி இதெல்லாம் வைக்கிறதுலாம் இல்லையா? ஓகே, ஜன்னல் சீட்டு பங்கு, நமக்கு ஜன்னல் சீட்டு கிடச்சிருக்கு பங்கு. அப்புறம் என்ன சொல்கிறது, ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம விளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மால்டீவ்ஸில் சந்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு திருச்சி டு மலேசியா, மலேசியா டு திருச்சி. ரெண்டாவது திருச்சி டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா டு மாலி, மாலி டு பெங்களூர், பெங்களூர் டு திருச்சி. தென் அகெயின் சென்னை. Cabin crew to your seats for takeoff. Thank you. பறந்துருச்சு. பறந்துருச்சுடா. கரையிலேருந்து மேலே ஏறிட்டா போல. மட்டமாக போயிட்டு பரவாயில்ல. கரையில் தான் போயிட்டுருக்கா, தரையில் தான் போயிட்டுருக்கு. அந்த அங்கே ஓடுபாதை, இது அங்கே ஓடுபாதை. இங்கே நெட்டாக இருக்கு பாரு, இந்த ஸ்ட்ரைட் வே. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுது. இதுதான் ஓடுபாதை. இந்த ஓடுபாதையிலேருந்து இப்போ சல்லுன்னு போய் அண்ணாத்தை பறக்க போகிறாரு பயங்கரமாக கொண்டு விடுமா. வந்து நிற்கிது. ஸ்டாப் திஸ் ஏரியாவில் வந்து நின்றுச்சு. ஸ்பீடு ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு ரெண்டுது ஸ்பீடு. முதல் சுற்றுறதுக்கும் ரெக்கை, முதல் ரெக்கை சுற்றுறதுக்கும் இப்போ ரெக்கை சுற்றுறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். வேகமாக போய் பறந்துருச்சு. இந்த ரெக்கை சுற்றுறதே நம்ம கண்ணுக்கு தெரியாது பாருங்கள். இருக்கிற ரெக்கை அங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேகமாக போய் மேலே ஏறப்போகுது. 1 2 3 தாண்டிடுச்சு. 3 மேலே ஏறிடுச்சு. சாலுன்னு ஏறிடுச்சு. பயங்கரமாக சுற்றுதுங்க ரெக்கை. பாருங்க, நம்ம ஊர்களை அப்படியே கீழே போயிடுச்சு. நம்ம ஊரெல்லாம் கீழே சாய்வெல்லாம் ஏறுது. ஃப்ளைட்டு செங்குத்தெல்லாம் ஏறுதுங்க. ஃப்ளைட்டு கிராஸாக இருக்குது, மேலே ஏறி தூக்கிட்டு இருக்கு. ஃப்ளைட் இப்படி செங்குத்தெல்லாம் போகுது. இன்னும் செங்குத்தெல்லாம் மேலே ஏறுது. ஹைட்டு ஏறுது. மேலே ஹைட்டு ஏறுது. வாவ், இன்னும் மேலே ஏறிடுச்சு. அப்பா, ஏறி என்ன இப்படி திருப்புறாரு வண்டியை. ஆஹா ஆஹா ஆஹா, ஏறுங்க, வண்டி எப்படி திரும்புது பாரு. உயரத்தை வந்துட்டு அது மேக மூட்டத்துக்குள்ள ஒரே மேக மூட்டமாக இருக்குங்க. சல்லுன்னு ஏறிட்டாருங்க மேலே. வளையுதுங்க, கிராஸாக ஏறுது. மேக மூட்டத்துக்குள்ள ஒன்றுமே தெரில. சூரியன், வெயில் பார்த்தால சுற்றுதுங்க. பயங்கரமாக தலை சுற்றுது. ரொட்டேட் ஆகுது. மை காட். இப்போ கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் சுற்றுறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் மைல்டாக சுற்றுது. ஸ்டார்டிங்கில் தான் ஹெவியாக சுற்றும் போல். இப்போ கொஞ்சம் மட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு.
ஃப்ளைட்டு கொஞ்சம் நேராகிடுச்சு சுற்றுனது. ஓ இப்போ என்ன அப்படியே நிற்கிறா, கீழே இறங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. லைட்டாக இறங்குது கீழே. ஓகே பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? மேகமூட்டமாக இருக்கனால ஒன்றும் தெரியலை. காவேரி ஆற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. காவேரி ஆற்று பாலம் தாண்டிடுச்சுங்க வண்டி. காவேரி ஆற்று மேலே பறந்து. ஓகே மக்களே, ஓகே பாய் பாய். ஹாய், வண்டி இறங்கியாச்சு. பெங்களூர் வந்தாச்சு. அண்ணே, இந்த இண்டிகோ ஃப்ளைட் வந்து கவர்மெண்டோடையா இல்லை தனியாராண்ணே? தனியாரா? அதான் இண்டிகோ வந்து பரவாயில்ல, ஒரு ப்ரைவேட் கம்பெனியா? சூப்பர். இண்டியா பை இண்டிகோ 18 இயர்ஸ், 18 வருஷமாக நம்ம இண்டிகோ வந்து இருக்குது. ஏகப்பட்ட ஃப்ளைட் இருக்குங்க இண்டிகோவில். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு எண்ணிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து இண்டிகோ உள்ளுக்குள்ளே நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்குது. ஒரு ப்ரைவேட் கம்பெனி. நான் வந்தது இப்போ வந்து சின்ன ஃப்ளைட்டு. இந்த சின்ன ஃப்ளைட் ஏறி வந்தேன். அடுத்து பெங்களூர் டு மாலி வந்து வேறு ஃப்ளைட்டில் போவேன். ஓகே மக்களே, 18 வருஷத்துக்கு இண்டிகோ வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். இப்போ வந்து நமக்கு ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஓகே அப்புறம் பார்ப்போம். வணக்கம். கேர் பாய் பேலர் இங்கே வந்து பொக்கே கொடுத்துட்ருக்காங்க. இந்த பொக்கே அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விருந்தினருக்கு நீங்கள் அன்பளிப்பாக அவங்கள வந்து வரவேற்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து 900, இது வந்து 700 அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து மால்டீவ்ஸ் போயிட்டு வரும்போது எனக்கு இது மாதிரி தான் பொக்கே கொடுத்து என்னை இன்வைட் பண்ணணும், சரிங்களா? ஐ எம் வெயிட்டிங். பொக்கே கொடுத்து என்னை வரவேற்கணும்டா. ஊரில் இருந்துட்டு என் ஃப்ரெண்டு சரக்கு கேட்டால் மட்டும் பத்தாது. வரும்போது சரக்கு வாங்கிட்டு கேட்டால் மட்டும் பத்தாது. வரும்போது இந்த மாதிரி இந்த பொக்கே இருக்குது, பொக்கே கொடுத்து என்னை வந்து இன்வைட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் பொக்கேலாம் இருக்குது. 10 ரோஸ் ஃப்ளவர் அண்ட் எல்லாமே. இது எவ்வளோ விலை அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. 750, 800, 1100, 900, 500, 400, 200, 250, 300 எல்லாமே. டெலிவரி வித் ஏர்போர்ட் 500. ரொம்ப குறைஞ்ச விலை தான்டா. அண்ணனுக்காண்டி இதை கொஞ்சம் வாங்கியிருக்குடா. சரி பாய். ஹலோ கைஸ், இப்போ வந்து காலைல வந்து 9 மணிக்கு பெங்களூரில் இருக்கேன். அடுத்த ஃப்ளைட் வந்து நமக்கு வந்து 12 மணிக்கு தான். அதனால் பெங்களூர் ஏர்போர்ட்டில் வெளியில் வந்துட்டேன். ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டு வெளியில் அந்த மூலையில் ஒரு கேன்டீன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு காலை உணவு, மதிய உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு 12 மணிக்கு உள்ளே போனோன்னா நம்ம அடுத்த 2வது ஃப்ளைட்டு மாலிக்கு போகிறதுக்கு நம்ம தயாராகிடலாம். ஓகேவா? பெங்களூர் ஏர்போர்ட். நான் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு ப்ரோ Instagram and Facebook, YouTube, Bangalore taxi drivers, I love you. Okay. அந்த இடத்துல கேண்டீன் இருக்குது. நான் போன தடவை மலேசியா மால்டீவ்ஸ் போகும்போதும் போன தடவை பெங்களூருக்கு இது மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு கீரனூர் நம்ம திருச்சிக்கு வர்றதுக்கு ஒரு தடவை பெங்களூரில் வந்து இங்கே வெளில இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போயிட்டு நம்ம திருச்சிக்கு வந்து இறங்கினேன். அந்த இடத்துல தான் கேண்டீன். அந்த இடம் திரும்ப இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு அப்படியே அழகாக போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பெங்களூர் வெளியில் போவோமா? ஓகே, இதில் டாக்ஸி இதெல்லாம் வருது, அப்படியே பார்த்து கேர்ஃபுல்லாக. இல்லை நான் திரும்ப உள்ளே தான் போகணும். அடுத்த ஃப்ளைட் இருக்குது எனக்கு, அதனால் சாப்பிட வந்தேன். இல்லை அந்த கேண்டீனில் ஏதாவது சாப்பிட்றேன். வேணாம் சார். ஓகே சார், அங்கே வெளியிலலாம் நான் வரல சார். ஏர்போர்ட்டுக்குள்ளே ஏதாவது பக்கோடாவோ பன்னீரோ சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகணும் சார். நோ ஐ ஈட் எங்கே சாப்பிட்டுக்கிறேண்ணே.
ஞாபகம் இருக்கு. சரி இல்லை இல்லை அங்கே வேணாம், இங்கே சாப்பிட்றேண்ணே. ஓகே ஒன்றும் பிரச்சனை அண்ணே, பரவாயில்லண்ணே, இங்கே இருக்கிறதே நான் சாப்பிட்டுக்கிறேண்ணே. ஓகே தேங்க்யூண்ணே, பாய். சொல்கிறார் பாருங்க, வெளியில் கூட்டி போகிறேன் சார், நல்லா சாப்பிடுவாங்க. ஏங்க இங்கே நட்ட இட்லி ஏதாவது போடுவாங்க தள்ளு வண்டியில், அழகாக வாங்கி சாப்பிட்டு போகலாங்க. டாக்ஸி நிறையா நிற்கிதுங்க நம்ம பெங்களூரில். பாருங்கள் நம்ம திருச்சி மாதிரி தாங்க, திருச்சியில் கூட கொஞ்சம் தான் நிற்கும், இங்கே வந்து நிறையா நிற்கிது. ஓகே, இந்த ஒரு மரம் உள்ளுக்குள்ளே வெட்டாமல் வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கள்கிட்ட ஒரு வளர்த்த தண்ணி ஊற்றி வளர்த்த மரம் ஒரு மரம் இருக்குது. அப்புறம் நமக்கு சாப்பாடக்கூடிய இடம் வந்து இங்கே இந்த ஒரு டாடா ஏசியில் இருக்குது. இங்கே கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும், நமக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம். குஸ்கா, புளி சோறு, தயிர் சோறு, லெமன் சோறு இந்த மாதிரி இருக்கும். அண்ணே சாப்பிட என்ன இருக்குது? ஓகே, இட்லியோட எல்லாமே இருக்கு, சாப்பிடுவோம். ஏங்க இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. ஓ மை காட், அப்படியே மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு மக்களே. அப்படியே மரத்திலே ஒரு பீம்லாம் மூங்கிலே போட்டிருக்காங்க. பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சூப்பராக இருக்கு மக்களே. பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாருங்கள் எப்படி இருக்கு. அதே மேலேருந்து பார்த்தீங்கன்னா தொட்டியாக தொங்குது. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே நான் ஃப்ளாட்டு தரைத்தளம்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இது தரைத்தளம் கிடையாதான், இது மேலே ஒரு மாடி. மேலே பாருங்கள் அப்படியே அந்த இடத்துல ஏதோ தொட்டியாக தொங்குதா, அப்படியே தொட்டியாக தொங்குது. அப்படியே மரத்தில் மூங்கிலே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக மூங்கில், மேலேருந்து கீழே வரைக்கும் மூங்கில், அப்படியே எல்லாம் தொட்டியாக தொங்குது. ஏகப்பட்ட தொட்டியாக இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன் நான் சொல்கிறது. இது வந்து தரைத்தளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்குது. ஏர்போர்ட் நல்லா இருக்குப்பா. இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி மேலே பாருங்கள், அங்கே பாருங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கா, அதுவும் சூப்பராக இருக்குது மக்களே. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது நல்லா இருக்கு. வாவ், ஓகே. நம்ம எங்கே போனோம்? அரைவல்லாம் கீழே போகணுமா? நம்ம அரைவல் இல்லை, நம்ம டிப்பாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே மூங்கில் பைப்பு, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டீல் இருக்குது. இதோட அடித்தளத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் நிறைய ஸ்டீலில் இருக்குது. இதே ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் ஃபுல்லாக மூங்கிலே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஓகே, நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது எங்கே பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் கேட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஓகே பாய். மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா கீழே தான் போகணுமா. இப்போ நம்ம டவுன்ஸ் கீழே போயிட்டுருக்கோம். மேலேருந்து சல்லில் அழகாக அப்படியே கீழே போயிட்டுருக்கோமா. ஒரு சுறவழி கிளம்பியதே வேண்டாம், சும்மா கிடந்த சங்கை தீண்டி விட்டாய், செவனேன்னு இருந்தவனை சீண்டி விட்டாங்கிற மாதிரி அப்படியே பயங்கரமாக இருக்கும் மக்களே. பாருங்கள் தலைதளத்துக்குள்ள உள்ளே இறங்கிட்டு இருக்கேன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நம்ம பெங்களூர் சூப்பராக இருக்குது. வந்துட்டு பாருங்கள் செங்கலாக அடுக்கி வச்சுருக்காங்க. கட்டுமான பணிகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. எப்படி வேறு மாதிரி அப்படியே நம்ம இப்படி காலை அப்படி எடுத்துச்சு அப்படியே இங்கே வந்துடணும். வேறு மாதிரி ஒரு சுறவழி கிளம்பி ரெண்டு போக வேண்டியதான். இங்கே வரேன் கீழேருந்து இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னு வா அப்படியே சூப்பராக இருக்கும். கரன்சி சேஞ்சிங். அம்மா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கம்மா, கரன்சி சேஞ்ச் பண்ணுறோம். ஐ வாண்ட் கரன்சி சேஞ்ச்.
தெரியாதா? சரி விடுங்க, அப்புறமேட்டி யார்ட்டாச்சும் போய் கேட்டுக்கோம். மணி சேஞ்சிங், மணி எக்ஸ்சேஞ்ச் அங்கே இருக்குது. வேர்ல்டு மணி பண்ணுற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. இங்கே பாருங்க, அதான் ஐயா எனக்கு டாலரோட பணத்தோட சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்காங்களா. இது பாருங்க, யூஎஸ்டி, இங்கே எனக்கு இந்தியன் ருபீஸ் இதெல்லாம் இருக்குது. இது வேர்ல்டு மணி. இங்கே வந்து இப்போ வந்து நம்ம வந்து கரன்சியை இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஹலோ, இப்போ என்கிட்ட ஒரு அமெரிக்கன் டாலர் இருக்குது. ஒரு 6000 ரூபாய் சேஞ்ச் பண்ணேன் அமெரிக்கன் டாலராக. நம்மள்கிட்ட தந்தது வந்து ஒரு $57 தந்தாங்க. அதில் ஒரு $50 வந்து இது $50. இதில் யாரோட பேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கிராண்டின், கரெக்டாக கிராண்டோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு $5 இவர் எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன், லின்கோனி. இவர் பேர் என்ன? லின்கோல். இவர் பேர் வந்து லின்கோல்னு இவரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அடுத்து $1 வந்து இவர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இவர் வந்து வாஷிங்டன். இது நல்லா கேள்விப்பட்ட பேர். மொத்தம் ஒரு 57. இது மட்டும் ஒவ்வொரு தலைவர்களுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க அமெரிக்காவில். நம்ம அதில் வந்து காந்தி ஐயாவை மட்டும் போட்டிருக்காங்க, இந்திய தேசத்தின். அது மாதிரி எல்லா தலைவர்களையும் போடணும். காந்திஜி, நம்ம நேரு மாமா, அப்துல் கலாம், நம்மளுடைய காமராஜராக இருக்கட்டும், இன்னும் இந்தியாவுக்காக பகத்சிங்காக இருக்கட்டும், அப்போ நம்ம இவர் இருப்பார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும். இது மாதிரி இந்திய தலைவர்களோட ஒவ்வொரு ரூபாயிலையும் ஒவ்வொரு புகைப்படங்கள் பறிக்கப்பட்டால் நல்லா தானே இருக்கும். எனக்கு என்னமோ ஒரு தலைவர் மட்டும் ஃபோட்டோ வச்சுருக்கிறது மட்டும், ஏன்னா மித்த கண்ட்ரிலாம் நான் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், மித்த கண்ட்ரிலாம் ஒவ்வொரு தலைவரோட ஒரே கண்ட்ரி தான். இந்த யூஎஸ்டியில் வந்து மித்த தலைவர்களோட ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் ஏன் அந்த ஒரு தலைவர் ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. மித்த தலைவர்கள் போட்டு, ஒரு சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், ஒரு நம்ம நேரு மாமாவாக இருக்கட்டும், நம்ம அப்துல் கலாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி போட நம்ம முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு பரிந்துரை நம்ம மத்திய மந்திரி மோடிக்கு வந்து பரிந்துரை செய்யணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஓகே, பாய். இதை நான் சொல்கிறத விட இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அவங்க பரிந்துரை வைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம நோட்டில் வந்து எல்லா நோட்லேயும் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலையும் நம்ம காந்திஜி தான் இருக்காப்புல, 50 ரூபாயிலையும் காந்திஜி தான் இருக்காப்புல, 20 ரூபாயிலையும் காந்திஜி தான் இருக்காப்புல, 10 ரூபாயிலையும் காந்திஜி தான் இருக்காப்புல. இந்தியாவின் தேசத்தந்தை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு சொல்ல வரல, ஒவ்வொரு தேச தலைவர்களையும் நம்மளுடைய அப்துல் கலாமாக இருக்கட்டும், ஒருடைய தலைவர்களை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்ல வர்றேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல வரல நான். ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. வரட்டா. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பயங்கரமாக இருக்குது. இந்தியா தாப்பா. ஏர்போர்ட் உள்ளே குள்ளுன்னு இருக்குது. அந்த இடத்துல தொங்குது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பாருங்கள். அப்படியே அந்த இடத்துல கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அழகாக தொங்கிக்கிட்டு இருக்குது. இந்தியா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒரு கண்ட்ரி. இந்தியா நம்ம வந்து இந்த கிராமத்துங்களில் இருந்துக்கிட்டு தான் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கருவையும் கிராமத்தில் தான் நல்லா விளைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஊருக்குள்ளே ஜாதி சண்டை, மத சண்டை, கலவர சண்டை, நீ தான் பெருசுன்னு போட்டுக்கிட்டு ஒற்றுமையை மறந்துட்டோம். இதெல்லாம் என்னென்ன பேசுகிறா பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏர்போர்ட் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு மக்கள் கூடுற இடம், குழுன்னு டிசைனிங்கை பார்க்குறீங்களா, அந்த ஒர்க்கை பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்தியாவிலே நிறைய அழகான இடங்கள்லாம் இருக்குது. நிறைய நல்லா போய் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. பணத்தை சம்பாதிப்போம். மாலத்தீவில் போய் திரும்ப இரும்பை பற்ற வச்சு கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்துட்டு நல்லா பண்ணுவோம். இந்தியா நல்லா தான்ப்பா இருக்கேன். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க டிசைன். ஆனால் அந்த மூங்கிலில் மரம்லாம் இவங்களுக்கு எங்கே தான் கிடச்சிச்சோ, இல்லை விட்டு பிளாஸ்டிக்கில் செஞ்சாங்களான்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் மரம் தாங்க. இது ஏகப்பட்ட மரம் இருக்குது, ஏகப்பட்ட மூங்கிலாக இருக்குது. இந்த ஏர்போர்ட்டு ஃபுல்லாக வெறும் மரத்தாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த விட்டு பலகையிலே செஞ்சுருப்பாங்க போல். பயங்கரமாக இருக்குது மக்களே, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதோட வியூ இன்னும் கொஞ்சம் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, பயங்கரமாக இருக்குது. உள்ள திங்ஸாக இருக்கட்டும், இந்த உள்ள மேனுஃபேக்சராக இருக்கட்டும், டிசைனிங்கு எல்லாமே அழகாக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். பாருங்கள், உள்ளுக்குள்ளே பாருங்கள் எத்தனை இது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஊஞ்சலாக தொங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அழகாக கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு போங்க. ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அண்ணனோட யூடியூப் சேனல் ரொம்ப பெருமையாக இருக்குது. விலாகை மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ரொம்ப பெருமையாக இருக்குது. எம்எஸ்கேன்னு ஒரு யூடியூப் சேனல் தான், அது பேன் ஆகிடுச்சு. 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் போயிடுச்சு. திரும்ப நீங்கள் இந்த ரொம்ப பெருமையாக இருக்குது விழாக்கை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய். என்னடா இது திண்ணையில் வரவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சு அவன் கல்யாணங்கிற மாதிரி தம்பியை பார்க்கும்போது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் வந்து தம்பி 2015 16 18 வயசுலேயே மலேசியாவுக்கு போய் பாத்திரம் கழுவி காய் நறுக்கி சமைச்சு புரோட்டா போட்டு அதுக்கப்புறம் எந்த வழியில் போகணும்னு தெரியல. இதான் மெயின் கேட் ஃபார் டிபாசிட். ஓகே, தேங்க்யூ. யூடியூப் சேனல் இது ரொம்ப பெருமையாக இருக்குது. அங்கே போயிட்டு 2015 பாஸ்போர்ட் எடுத்து 25 முடிஞ்சு திரும்ப இப்போ 25 பாஸ்போர்ட் எடுத்து 2035 வரைக்கும் இருக்கு. அண்ணன் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் இப்படி வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் இது வந்து 2022 நீயா நானாக்கு வாங்கின கோட்டு அதை எடுத்துகிட்டு இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படியே பேண்ட் ஷர்ட்டை போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பே இங்கே தாங்க இருக்குது. பாருங்கள், காஸ்ட்லியான பாட்டிலெல்லாம் இங்கே தான் இருக்குது. வெரி நைஸ். சரக்கை பாருங்கள், இது என்னது? ராயல் சல்யூட் ராமராஜுக்குன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. வா, இங்கே பாருங்க எத்தனை என்ன ஐட்டங்களோ நம்ம ஏர்போர்ட் உள்ளே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சரக்கா இருக்குங்க. இங்கே பாருங்க, அலன் கிரீன். இங்கே பாருங்க எவ்வளோ சரக்கு, விதவிதமான சரக்கா இருக்குங்க. ராயல் சல்யூட்னு இருக்கு, அதான் ஒன்று படிக்க தெரியுது நம்மளுக்கு. இது என்னது? ப்ளூ பேரலா, ப்ளூ லேபிளா? ப்ளூ லேபிளுங்க. இங்கே பாருங்க, ப்ளூ லேபிள். இந்த மாதிரி சரக்கெல்லாம் நான் வாங்கி அடித்ததே இல்லைங்க. முதல் லட்சாதிபதியாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் போனங்க. அம்புட்டு சரக்குங்க. இது பாருங்க, கண்கொள்ளா காட்சியை பாருங்க. ஃபுல்லாக சரக்குங்க, பயங்கரமான சரக்கு. ஓ மை காட். இங்கே பாருங்க, சரக்கு அடிக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இந்தியன் சிங்கிள் மால்ட். ஓ மை காட். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அழகு ஸ்தாபன பொருட்கள், திரவிய பொருட்கள், செண்டுகள், விதவிதமான பாடி ஸ்ப்ரே எல்லாமே இந்த சைடு இருக்கு. அப்படியே ஒரு குச்சி மாதிரி அட்டை மாதிரி கொடுத்துறாங்க. அந்த அட்டையை நோந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மெயினாக எல்லாத்தையும் வாங்கணும் போல. பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஒரு ரெடிமேடு யானை இருக்குங்க. வா, இங்கே பாருங்க, ரெடிமேடு யானை காதை ஆட்டிக்கிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. செல்லக்குட்டி அந்தம், அதோட காது, அதோட டிசைனிங் எல்லாம் பயங்கரமாக இருக்கு மக்களே. பொண்ணு பாருங்க, அந்த பொண்ணு அப்படியே இந்த யானைகிட்ட போய் விளையாண்டுட்டு இருக்கு. ஓகே கேஸ். ஹலோ மக்களே, இந்த இடத்த பாருங்கள். ஒரு பழமையான மரத்தை வந்து 3வது மாடியில் ஏர்போர்ட்டில் வந்து பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரோட்டு ஓரத்தில் இருக்க புளியா மரத்தெல்லாம் வெட்டி புளி 1000 பொந்து 1000ன்னு சொல்லுவாங்க. புளி காய்க்கக்கூடிய மரம் ஒரு 1000 வருஷமும், பொந்து போட்டு ஒரு 1000 வருஷம் வாழக்கூடிய புளியா மரங்களை பூரா வெட்டிட்டு கார்பன் டை ஆக்சைடை குடித்து ஆக்சிஜனை வெளியே விடுற அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்க புளியா மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு நவீனமயமாக்குறேன், 4 ரோடு போடுறேன்னு எல்லாத்தையும் அழிச்சு விட்டு இங்கே எத்தனையோ ஆண்டு காலம் வளர்ந்து பழமையான ஒரு அழிஞ்சி குச்சி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, வளையும் அழிஞ்சி பழம்லாம் சாப்பிடுவோம். அந்த ஒரு மரத்தை கொண்டு வந்து இங்கே ஏர்போர்ட்டு மேலே மொட்டை மாடியில் பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. என்னத்தை சொல்கிறது, நம்ம இந்தியாவை நினச்சி பெருமைப்படுறதா வறுமைப்படுறதா? ஏங்க, இந்த மரம் இன்னும் உயிரோட தாங்க இருக்குது. இது உண்மையான மரம் தாங்க. இங்கே பாருங்க, இது உண்மையான தோட்டத்தில் சின்னதாக வளர்கிற மரம் போலங்க. அதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். சரியா பானைத்தண்டி இருக்குது பாருங்கள். இட்டத்தண்டி 5 பேர் 10 பேர் தான் சேர்ந்து கட்டுப்பிடிக்கணும் போலங்க. என்னோடய கையை இவ்வளோ தாங்க வரும். ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து கட்டுப்பிடிக்கலாம். ஆனால் இந்த மரம் உயிரோடு தான் இருக்குது பாருங்கள். மேலே பச்சை இலை எல்லாம் தூக்கி தான் இருக்குது. இது உயிரோடு உள்ள ஒரு மரத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன ஃபாரின் கண்ட்ரியில் முளைக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்குது. இங்கே கொண்டாந்து பாறாங்கல்லை கொண்டாந்து, உண்மையான கல் தாப்பா இங்கே இருங்க, உண்மையான கல்லை கொண்டாந்து வச்சுருக்காங்க. இது மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மூங்கிலே பாய் செஞ்சு மூங்கிலே டிசைன் செஞ்சுருக்காங்க. இன்னொன்று மால்டீவ்ஸில் கடலுக்கு அடியில் இது மாதிரி ஒரு தோரணை இருக்கும். அந்த தோரணை இங்கே பார்க்குற மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், லைட்ஸை பாருங்கள். ஓ மை காட், முக்கோணமாக அழகான சின்ன சின்ன பல்ப்ஸு சூப்பராக இருக்கா. அந்த லைட்ஸை பாருங்களே,
வெரி நைஸ். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஓகே, நம்மளுக்கு இப்போ எங்கே போகணும்? போர்டிங் கேட்டு நம்மளோட கேட் நம்பர் என்னன்னு தெரியலையே. கேட் நம்பர் எதுன்னே தெரியாமல் நான் சுற்றிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, டிக்கெட் எடுத்து பார்ப்போம். பார்த்தா தான் கோட் நம்பர் தெரியும். ஓகே மக்களே, பாய் பாய். மக்களே இங்கே பாருங்கள், இது எல்லாமே வாட்ச் எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கா மக்களே. லட்சத்துலேருந்து கோடி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியான விலை உயர்ந்த வாட்சுங்கிறாங்க. இந்த வாட்ச் எல்லாம் பார்த்தீங்க பாருங்க. அண்ணே, இந்த வாட்ச் எல்லாம் எவ்வளோண்ணே ஸ்டார்டிங் ப்ரைஸ்? இது ஸ்டார்டிங்லேருந்து 3 லட்சமா? ஐயோ 3 லட்சம். இது எல்லாமே லட்சக்கணக்கில் தான் இருக்கா பாருங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்ச் எல்லாமே இங்கே இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஓ சூப்பராக இருக்கா பாருங்க. இதெல்லாம் சும்மா வாரு பெல்ட் மாதிரி தான். இதுவே லட்சக்கணக்கில் இருக்குங்கிறாங்களே. இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள் டிசைன், நீங்கள் பாருங்கள் கொஞ்சம். உங்களுக்கு இந்த வாட்சில் தெரியுதா எவ்வளோண்ணே? இந்த இதெல்லாம் எவ்வளோண்ணே? டைட்டானியா? டைட்டானிஸ் பிராண்டு. வா, இது மட்டும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து கையில் கடிகாரம் கட்டுறதே மறந்துட்டோம். சும்மா எல்லாம் எதை கேட்டால் இந்த செல்லை பார்த்து சொல்கிறேன்ப்பா, காலாண்டு டேட்டா பார்த்து சொல்கிறேன்ப்பா, டார்ச் லைட்டு செல்லை பார்த்து செல்லை அடிச்சுக்கிறேன்ப்பா. இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்செல்லாம் கோடிக்கணக்கில் இருக்குங்கிறாங்க. ஐயோ கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் நல்லா வாங்கலாம் பிரான். வாட்செல்லாம் விதவிதமாக வாங்கலாம். இதுக்கு முன்னாடி ஷோக்கு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள். கப்பல், பயங்கரமான கப்பல் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு, உலகம் ஒரு உருண்டடா. அதில் தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இதுதான் நம்ம இந்தியா. இப்போ மால்டீவ்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருக்குது, எங்கேனட்டா இருக்குது. இந்தியாவுக்கு கீழே இருக்குது மால்டீவ்ஸ். மால்டீவ்ஸ் வித் மாலி. இப்போ நம்ம தமிழ்நாடு சென்னையிலேருந்து இப்போ நம்ம மால்டீவ்ஸ்க்கு இங்கே இருந்திருக்கோம். இங்கே தான் உலகம் உருண்டையில். இப்போ இந்தியாவுக்குலேருந்து கீழே அண்ணன் போக போகிறேன். ஓகே, எது தென் துருவம் வட துருவம்னு தெரியல. பூமி இப்படி தான் சாஞ்சிருக்கும் போல். இந்த பக்கம் கிழக்கு இருங்க, எந்த பக்கம் நம்ம இந்தியாவை பார்த்து கிழக்கு மாரி கண்டுபிடிச்சிடலாம். கிழக்கு இங்கிட்டு கீழே இருக்குது. பூமி இந்த வழியாக கீழே சுற்றும், இப்படி சுற்றும். ஆனால் இப்படி சுற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் பூமி என்றைக்கு இப்படி சுற்றாது. பூமி சுற்றுறது சயின்ஸ்லாம் நான் படித்தது கிடையாது, என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். கிழக்கு இந்த பக்கம் தான் கிழக்கு இருக்குது. சென்னை இந்த பக்கம் தான் கிழக்கா? இந்த பக்கம் கிழக்கு, மேற்கு, இது வடக்கன். இந்த வடக்கன் மையெல்லாம் இந்தியாவில் வடக்கு, இது தெற்கு. அப்போ சூரியன் இந்த கிழக்கை நோக்கி இப்படி சுற்றிட்டு போகும். அதனால் நம்ம கிழக்கு கீழே போகும், மேற்கு மேலே வரும். அப்படியே சூரியன் இப்படி இப்படி மறையும். அப்போ சூரியன் இப்படி தான் சுற்றும். கரெக்டாக கணிச்சிருக்காங்க மக்களே. சூரியன் இப்படி தான் சுற்றுது பார்த்துக்கோங்க. கீழே போயிட்டு அப்படியே கீழே போயிட்டு திரும்ப நமக்கு பகல் விடிஞ்சிடும். சூரியன் இந்த ஒரே இடத்துல இருக்கும். இதனால் கிழக்குலேருந்து சூரியன் இப்படி தோன்ற மாதிரி நமக்கு தோணும். ஓகேவா? அழகான ஒரு சயின்ஸு. இது எனக்கு தெரியுமா, இது உண்மையாக என்னன்னு நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ணே தேங்க்யூண்ணே. ஓகே பாய். இங்கே ஒரு தமிழ் அண்ணன் இருந்தாங்க, அந்த அண்ணன்கிட்ட பேசிட்டு அப்படியே இந்த ஒரு வீடியோ வாட்ச் கலெக்ஷன் காமிச்சிருக்கேன். ஓகே மக்களே, பாய் பாய். நம்ம பசங்களுக்குள்ள குசுமா பார்த்தீங்களா? என்னோட சீட் நம்பர் 9B. மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு என்ன 39B. 39 சீட்டு, 39 நம்பரு. ஒரு நம்பருக்கும் 6 சீட்டு, 1க்கு 6 சீட்டு. அப்போ 39 × 6 கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளைட்டோட மொத்த சீட்டும் தெரியும். 39 × 6. இப்போ நான் 9க்கு போகணும். ஓகே தேங்க்யூ. இப்போ 9லேருந்து 39 வரைக்கும் என்றதுக்காண்டியே வந்திருக்கேன். சேட்டை பிடிச்ச பைசா இந்த செந்தில் ஒன்றுமே பண்ண முடியாது பிரான். கணக்கு போட்டு சொல்லுங்கள். 39 × 6 எத்தனை வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அத்தனை சீட் இருக்குது இந்த ஃப்ளைட்டில். ஓகே, 9ஆம் நம்பரு. நான் ரொம்ப தூரமாக போயிட்டேம்மா. 39 × 6 கணக்கு போட்டு டக்குன்னு கமாண்டில் போட்டு விட்டு போங்க. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. ஓகே சாரி 16க்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம். அண்ணா தமிழாண்ணே. ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே ஹாய் சொல்லுங்க. ஓகே, எந்த ஊருண்ணே? மதுரையா? மதுரைக்காரங்க. மதுரையே நம்ம தான், ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக இருந்தால் புரோட்டா வாங்க. அண்ணே மதுரைக்காரன் நான் பார்த்துருக்கேன்.
சீட் நம்பர் 9. இங்கே போயிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னோட சீட் நம்பர் இங்கே இருக்குது. சீட் நம்பர் 9. 9 பார்த்துட்டேன். பேக்கை தூக்கி உள்ளே போட்டு மேலே ஓப்பனில் தான் இருக்குது கபோர்டு. ஓகே, தண்ணியும் பிஸ்கட்டையும் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இது நம்மளுக்கு ஒன்றும் தரமாட்டாங்க. தண்ணியும் பிஸ்கட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படி இதுக்குள்ளே ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கேக்கு, 2 கேக் வாங்கினேன். சரி, ஓகே அப்படி 2 எடுத்து சீட்டில் நம்ம சீட்டில் போட்டு நம்ம லக்கேஜை தூக்கி உள்ளே போட்டு அந்த அக்கா அப்புறமேட்டு வந்து லாக் பண்ணிக்கும். நம்ம பேக்கை உள்ளே வச்சாச்சு. பார்த்துக்கோங்க, ஃப்ளைட்டோட லைஃப்லாம் அப்படி. எத்தனை சீட்டுன்னு கமெண்ட் பண்ணிங்களா? பக்கத்தில் ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க. அவங்க தான் ஜன்னல் சீட்டை பிடிச்சிருக்காங்க. நம்ம தான் இங்கே நேட்டாக பிடிச்சிருக்கோம். ஓகே அக்கா, ஆயிடுச்சு. அவங்க ஆயிடுச்சு சொல்ல மாட்டாங்க. இந்த சீட்டுக்கு யாருக்கு வர்றான்னு தெரியல. ஹலோ, வந்து இறங்கிட்டாப்புல இண்டிகோ. பயங்கரமான ஆளுப்பா. ஒரு ஏத்துறாங்க பாரு மேலே. அப்படியே மேலே காது 2 அடைச்சிக்கிச்சு. அப்படியே காது கொஞ்சம் அடைச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் கொண்டாந்து இறங்கினாங்க கீழே. ஓ மை காட், காது சரியான வலி. உயரத்தில் கொண்டு ஏற்றினாங்க. ஓகே, மால்டீவ்ஸ் வந்து இறங்கியாச்சு. அழகா இப்போ வெளியில் போய் ஏதாச்சும் பார்ப்போம். ஓகே மக்களே, ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா பாரு, ஸ்டார்டிங் போயிடும். கூட்டங்கள். இப்படி அமுக்கி தள்ளலாம் போகுது. இப்படி விட்டோம்னா அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நின்றுது. குழுகுலுன்னு நல்லா ஒரு காற்று அடிக்குது. ஓகே,
இந்த வெளியில் கிளம்புவோமா? மால்டீவ்ஸ் வந்தாச்சு. அப்புறம் முன்னாடி இந்த இதை எடுத்து விட்டு அப்படியே இப்போ நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம். நத்திங் டு அடி போட்டு வளர்த்தாக்க நல்ல பேரை வாங்கும், அடிக்காமல் வளர்த்தாக்க அது கைய ஓங்கும். குகன் 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 நம்ம பேரை வச்சுட்டு யாரும் நிற்க மாட்டாங்க. நம்ம தான் எங்கிட்டாச்சும் போகணும். ஓகே, நம்ம பேரை வச்சுட்டு யாரும் நிற்க மாட்டாங்க. எல்லாம் அவன் ஒரு ஆளை பார்ட்னரை வச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த ஆளுங்க இங்கே இருக்கீங்களா, அந்த ஆளுங்க இங்கே நிற்கீங்களான்னு எல்லாம் பேரை வச்சுட்டு நிற்கிறாங்க. நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நம்ம என் ஆளுங்களுக்கு ஃபோன் அடிப்போம். ஓகே மக்களே, மாலத்தீவு வந்தாச்சு. இடையில சிம் கார்டு வாங்கணும். இதை எங்கே நான் விட்டுட்டு போகிறதுன்னு தெரில. இது எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகலான்னு தெரில. வெளியில் வரைக்கும் இழுத்துட்டு போகலாம் போல். அடி போட்டு வளர்த்தாக்கா முதல்ல போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு யூரின் போண்டா. ஃபாரின் வந்தவொடனே யூரின் பண்ணுறதே வேலை நமக்கு. ஃப்ளைட்டில் சரியான குளிர். ஓகே மக்களே, லைக்கை மட்டும் போடுங்க. பாய் பாய். ஹலோ, கடலுக்குள்ளே வந்தாச்சு பாருங்க. நம்ம மால்டீவ்ஸ் வந்துட்டோம் ப்ரோ. இது வந்து புகைப்பிடிக்கும் நிலையம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யார்ட்டையாச்சும் ஓசி வாங்கி சிகரெட்டு தான் குடிக்க போகிறோம். அவனுக்கு தருவான் எல்லாம் தரமாட்டாங்களான்னு தெரியல. யார்ட்டையாச்சும் சிகரெட்டு குடிப்போம். தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரில. நான் எங்கே வந்து ஓசிபிடி வாங்கி குடிக்குது பாரு அப்படின்னு சொல்லுங்கடா. ஹலோ பிரதர், இப்போ பாரு அங்கே எங்கள் அக்கா குடிச்சிட்ருக்கு பாரு. பயங்கரமாக உட்காந்து நின்றுட்டு அதுகிட்ட இப்போ போய் சிகரெட் வாங்கி இப்போ குடிக்க போகிறோம். புகைப்பழக்கம் புற்றுநோயை உண்டாக்கும். அந்த அக்காட்ட கேட்டேன், கொடுத்துட்டாச்சு. அந்த ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்டு இருந்துச்சுல, அந்த அக்காட்ட கேட்டேன், ஒரு சிகரெட்டு கொடுத்துச்சு. பக்கத்தில் நம்ம அண்ணன் இங்கே நிற்கிறாருல, இவர் தான் நமக்கு இது கொடுத்தாப்புல கங்கு. அந்த கங்குலேருந்து அப்படியே பிடிச்சிக்க ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. அந்த கங்குலேருந்து அப்படியே பிடிச்சாச்சு. Take this. இப்போ நம்மள்கிட்ட கங்கு வாங்கி அக்கா பற்ற வச்சுட்ருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. Can you give me one cigarette? Thank you. Okay, I love you. Okay, bro. Okay, no problem. ஒரு கங்கு கொடுத்துட்டு ஒரு சிகரெட் வாங்கிட்டேன். இன்னொன்று வேணுமா வாங்கிக்க அப்படின்னுச்சு. நம்ம ஒன்றே போதும்டா. ஊதுரா ஊது, என் மூஞ்சில் ஊது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவா போல. டாடி, ஐ ஆம் வெரி ஷை டாடி. அதான் தமிழன் எங்கே போனாலும் ஓசிலே என்ஜாய் பண்ணுவான். ஒன்றுமே பண்ண முடியாது பிரான். வளப்பற ஸ்டார்டிங். இங்கே பாரு, எங்கள் அக்கா அங்கே ஒரு அக்கா பற்ற வைக்குது பாரு. ஓகே, பாய் பிரான். ரொம்ப பெருமையாக இருக்கா. மாலத்தீவுக்கு வந்தவுடனே ஒரு ஓசி சிகரெட்டு. ஓகே, பாய்.
சிகரெட்டையும் வச்சுட்டு அப்படியே நம்ம குழப்பம் பார்ப்போம். ஓகே பாய். யாரும் ஆரேன் தாம்பேனு சீகல் மெரினே சீகல் மேரே டான்ஸிங் பார்த்தீங்களா? வந்த உடனே ஒரு டான்ஸ் சக்கு 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 ஹோ 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 ஓகே ஓகே. अरे मिहार बात नहीं करते. எனக்கு தெரியும் தர மால்டீவ்ஸ் கொஞ்சம் தெரியும். மால்டீவ்ஸ் பாஷை திவாய் கொஞ்சம் பேசுவேன். தலைவன் என்ன 2-3 பேர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டாப்புல. மாலே ஓகே. நமக்கு எந்த ஊரு? சித்தூர் ஆந்திரானே. புரியல. சித்தூரா? ஆந்திராவா? சரி சரி. நான் தமிழ்நாடு புதுக்கோட்டை. ஒரு அண்ணே பாண்டிச்சேரியா? அண்ணே ஹாய் சொல்லுங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நான் இப்போ தானே வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டோட வேலை. அவர் இடத்த மாற்றி விட்டாப்புல. மாலையிலே எங்கே அவர் வந்து எந்த ஏரியான்னு தெரியல. நான் இப்போ சீக்கிரம் மெரினில் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே எங்களோட ரூமெல்லாம் இருக்கான். அங்கேருந்து என்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க தான். ஃபஸ்ட்டு வரீங்களா? இல்லை, நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். வந்துட்டு நான் நியமாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னொரு நியமா ஐலாண்ட் ப்ரைவேட் அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ரெசார்ட். அங்கேருந்து இப்போ வேலை விட்டு போயிட்டு திரும்ப ஒரு 3 வருஷம் கழித்து வரேன். ஓகே பாய் பாய். ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ணனை பார்த்ததில்ல. அண்ணன் தஞ்சாவூர் அண்ணன். எப்படின்னா நான் இங்கே வந்துட்டு திவாயில் கேட்டுட்ருக்கேன். ஒத்தாக்கா இன்னும் நீ தாம்பேனு சிம் கார்டு வாங்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். தமிழ் தானே வாங்கினேன். அவனே காலையிலே உன் வீடியோ பார்த்துட்டேன். கிளம்பி வரும்போது எப்படி மாளிகை வராப்புல அண்ணனை பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னா போல். ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணனை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, சந்தோஷம். ஓகே பாய். ரொம்ப பெருமையாக இருக்கேன்.